ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நிழலில் வாழலாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் संतोषम। प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को इस सुंदर समय में हम स्वागत करते हैं। दया की छाया में आप सबों से मिलने के लिए मैं बहुत खुश हूँ। இன்றைக்கு நாம் தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர்। यहाँ पर दानियल के पुस्तक 2 अध्याय वचन 21 वचन में ऐसा लिखा है, समयों और ऋतुओं को वही पलटता है, राजाओं को अस्त और उदय भी वही करता है, बुद्धिमानों को बुद्धि और समझ वालों को समय वही देता है। இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நம் கர்த்தர் மாறாதவர் என்று நம்ம எடுத்து உங்கள் மத்தியில் நம்ம தியானிக்க போகிறோம்। அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறாராம்। நம்முடைய கர்த்தர் மாறாதவர், அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார், ஆனால் அவரும் मारादवर। वह समयों और ऋतुओं उन सारे चीज़ों को बदलता है, लेकिन प्रभु यीशु मसीह वह कभी नहीं बदलता है। அப்படியே எப்படி அவர் மாறாதவர் என்றால் அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய தயவு அவர் மனதுருக்கம் மாறாதது என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம்। हमारे उसकी प्रेम नहीं बदलता है, उसका प्यार नहीं बदलता है, उसकी कृपा नहीं बदलता, उसकी दया नहीं बदलता है, ऐसे हम बोलकर जा सकते हैं। மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனம் 6 இப்படியாக சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று। मलाकी 3 अध्याय उसके 6 वचन में ऐसा लिखा है, मैं यहोवा मैं कभी नहीं बदलता। அதே போல எபிரேயர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 8 இப்படியாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்। इब्रानी के पुस्तक 13 अध्याय वचन 8 में ऐसा लिखा है, यीशु मसीह कल और आज वह युगानु एक सा है। நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர், हमारा परमेश्वर कैसा है, அவர் மாறாதவர், वह कभी नहीं बदलता है। மாறாதவராய் இருந்தாலும் அவர் சகலவற்றையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாராம்। தெற்கத்து வெள்ளத்தை திருப்புவது போல ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களைப் போல மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறாராம்। वह कभी नहीं बदलता है, फिर भी हमारे सारे चीज़ों को बदलता है। दक्षिण देश के नालों की नाई हमारे बंधुओं को लौटाता है। அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ராஜாக்களின் இருதயத்தை மாற்றுகிறார்। அவர் ஜெபத்தை கேட்டு அதிகாரியின் உள்ளத்தை மாற்றுகிறார்। நம் பக்கமாய் திரும்பி நம்முடைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை, கடினமான இருதயத்தை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாராம்। அப்பத்தர் தில் கோபிவா தோடுத்தா है। 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக இருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின। 2 கொரிந்தியர் 5 अध्याय वचन 17 में ऐसा लिखा है, यदि कोई मसीह में है तो वह नई सृष्टि है, पुरानी चीज़ें बीत गई, देखो वह सब नहीं हो गए। நம் எல்லாவற்றையும் மாற்றின ஒரு மனுஷனுக்குள்ளே இவை எல்லாம் மாறினாலும் கூட இவை எல்லாவற்றுக்கும் விசேஷமானது ஒன்று என்றால் அவர் நம்ம இருதய மாற்றம் அடைவது தான் ஒரு விசேஷித்தமான இருக்கிறது। इन सारे चीज़ों को बदलाव में हमारे दिल बदलता है, वही है। ஒரு புதிய மனுஷனாய் மாறுவது தான் உண்மையான மாற்றம் என்று நாம் பார்க்கிறோம்। பழைய பாவங்களிலே மறைத்து ரட்சிப்பு உண்டாகிறது, சாபங்களை முறித்து ஆசீர்வாதம் உண்டாகிறது, சிறையிருப்பு மாறி விடுதலை உண்டாகிறது, दुखंगल संतोषमाय मारुगिरदु। पुराने पाप छिपकर उद्धार उत्पन्न होता है, श्राप बदलकर आशीष उत्पन्न होता है, बंधन बदलकर छुटकारा मिलता है, दुख शांति में बदलता है। சிலர் தங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் தங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் சந்தோஷமாக இருக்கிறதற்காக நிறைய பேர் கர்த்தரை அறியாத ஜனங்கள் என்ன செய்கிறார்களா, ஜோசியர் இடத்தில் போகிறார்கள், மந்திரவாதிகள் இடத்தில் போகிறார்கள்। இதனால் அவங்க குடும்பத்துக்குள்ள சாபமும் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்ட நிறைய பேர் நம்ம பார்க்குறோம்। बहुत सारे लोग अपने परिवार के सुख के लिए, अपने खुद के जीवन में शांति पाने के लिए मंत्रों के पास जाते हैं, ज्योतिष के पास जाते हैं, फिर भी उनके जीवन में सारे दुख मुसीबत परेशानी सब कुछ आ जाता है। वह शांति के लिए ढूंढ कर जाता है। ஆனால் அவங்க இப்படி அவங்க அதே துன்பங்கள்
துயரங்கள், கஷ்டங்கள் இவையெல்லாம் வந்து விடுகிறது. அவங்களாம் யாருன்னா கர்த்தரை தேடாமல் கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறதான தெய்வமாய் எல்லாக இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் இப்படியாக நேரிடுகிறது. ஆனால் நாம் கர்த்தரை நாம் தேடும்போது, அவரை நாம் கூப்பிடும்போது அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாராம். हम परमेश्वर को बुलाने के समय वह सारी चीज़ों को हमारे परमेश्वर बदलता है. இன்றைக்கு நாம் 3 விதமான காரியங்களை பார்க்க போகிறோம். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எதெல்லாம் மாற்றுவார். நாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது நம்முடைய கர்த்தர் மாற்றுகிற தேவன் என்று. ஆனால் இன்றைக்கு நாம் 3 விதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். इन सारी चीज़ों में आज हम 3 कार्यों को हमारे परमेश्वर किस तरह बदलता है करके देखते हैं. बहुत सारे कार्य हैं जो परमेश्वर बदलता है, लेकिन आज हम आपके सामने 3 कार्यों को आपके सामने लेकर आए हैं. முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 20 அதன் கடைசி பகுதி இப்படியா இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவானா के पुस्तक 16 अध्याय वचन 20 में ऐसा लिखा है, तुम्हारे शोक आनंद में बदल जाएगा. முதலாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தர் துக்கத்தை மாற்றுகிறாராம். அது என்ன துக்கம் என்று சொன்னால், அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துக்கமாக இருக்கலாம், சரீரப்பிரகாரமான துக்கம், அது எது இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள் முதலாவது காணப்படுகிற கர்த்தர் துக்கத்தை மாற்றுகிறாராம். वह किस प्रकार के दुख हो, लेकिन परमेश्वर उन सारे दुखों को आज बदलने वाला है. வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனங்களை சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியா இருக்கிறது. தேவனுடைய கண்களை திறந்தார். அப்போது அவள் ஒரு தண்ணீரை துருவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். उत्पत्ति के पुस्तक 21 अध्याय वचन 19 में ऐसा लिखा है, और परमेश्वर ने उसकी आंखें खोल दी और उसका एक कुआं दिखाई पड़ा. सो उसने जाकर थैली को जल से भरकर लड़के को पिलाया. இங்கே நாம் யாரை குறித்து நாம் பார்க்கிறோம் என்றால், ஆகாரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகார் அவள் அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு அவள் வனாந்திர வழியாய் போகிறாள். போகிற வழியில் அவள் கைகளில் இருந்ததான அப்பமும் தண்ணீர் தீர்ந்து போயிற்று. அங்கு வனாந்திரமான இடங்களிலே அங்கே தண்ணீர் எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது. அந்த அப்பேற்பட்ட நிலைமையில் தண்ணீரை தேடி அலைந்து திரியும் போது தன்னுடைய பிள்ளை அழுகிற சத்தத்தை அவளால் பார்க்க முடியலை. தாகத்தால் குழந்தை அழுகிறதே, ஐயோ என் குழந்தை மரிக்கிறது, என்னால் பார்க்க முடியாது என்று அவள் அழுது கொண்டு நிற்கிறதான நேரத்தில் यहाँ पर अजरा के बारे में देखते हैं. उसने सुबह उठकर अपने झोली में रोटी और आके पानी को लेकर चली जाती है. जंगल में जाने के समय आधे रास्ते में पानी ख़त्म हो जाता है. इधर उधर भटकती है. जंगल में कुछ जगह पानी नहीं मिला तो वो रो कर विलप कर रही है, अरे इस जंगल में कौन हमें पानी देगा, कौन आके मेरे बेटे मरने से हम नहीं देख सकता है. அப்படியாக அவள் அழுது கொண்டிருக்கிறதா நேரத்தில் கர்த்தர் அவளுடைய கண்களை, பிள்ளையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்து ஒரு நீரூட்டை காண்பித்தாரா. அந்நேரத்தில் आगारिन दुखम संतोषमय मारियது. उसी क्षण में उसकी आँखों को परमेश्वर ने खोल दिया और एक कुआं को दिखाया जिससे वह पानी लेकर बच्चे को पिलाया. इससे उसका दुख शांति में बदल गया. நம்முடைய கர்த்தர் பாருங்க, ஒரு பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அந்த நிமிஷமே அவருடைய துக்கத்தை, அந்த தாய்க்கு இருந்ததான துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறாராம். இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 67 கடைசி பகுதியை நாம் படிக்கும்பொழுது, ஈசாக்கு तन तायिकाग கொண்டிருந்த दुखम நீங்கி आறுதல் அடைதானா. और एक बाइबल में और एक मनुष्य के बारे में देखते हैं, वह किस प्रकार में दुख में था. उत्पत्ति 24 अध्याय वचन 77 में आखिरी पद ऐसे लिखा है, ईसाक की माता की मृत्यु होने के पश्चात वह शांति नहीं हुआ. இங்கே நம்ம பார்க்குறோம், ஈசாக்கினுடைய தாய் மரித்து போகிறார். அதனால் அவனுக்கு அதிலிருந்து அந்த துக்கத்திலிருந்து ஈசாக்குக்கு வெளியிலே வர முடியல. துக்கமாய் நிறந்ததான நேரத்தில் ரெபேக்காலை அவனுக்கு மனைவியாக கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நிமிஷமே தன்னுடைய தாய்க்காக விழுந்ததான துக்கத்தை மறந்து அந்த அந்த ஆறுதல் அடைந்தால் என்று வசனம் கூறுகிறது. यहाँ पर ईसाक उसकी माता के मरने के बाद वह उस दुख से वह बाहर नहीं निकलता है. इसलिए
जिस समय परमेश्वर ने रेबेका को उसको पत्नी के रूप में दिया, उस समय उसके दुख बदलकर शांति में मिल गए. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டதான துக்கத்தில் இருக்கிறோம்? கடன் என்ற துக்கத்தில் இருக்கிறோமா? தோல்வி என்ற துக்கத்தில் இருக்கிறோமா? இல்லை பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை என்ற துக்கம் இருக்கிறதா? குழந்தை பாக்கியம் இல்லை என்ற துக்கம் இருக்கிறதா? இப்படி நாம் ஒன்றொன்றாக எப்படி பலவிதமான நாம் துக்கத்தில் இருந்தாலும் இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தர் அவர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாராம். ये सुन रहे हमारे प्रिय भाइयों, आज आप किस प्रकार के दुख में हैं? उधार के दुख में हैं, बिना बच्चे के दुख में हैं, और पढ़ाई की वजह से दुख में हैं, शादी नहीं हो रही इस दुख में हैं. इन सारे किस भी दुख हो, इन सारे चीज़ों को आज परमेश्वर उसे शांति में बदल देगा. நம்முடைய கர்த்தர் எப்பொழுதுமே இயற்கை அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறாராம். அவர் எந்த துக்கமாக இருந்தாலும் அதை அவர் சந்தோஷமாய் அவர் நம்ம சந்தோஷமாய் மாற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் அவரை விசுவாசிக்கும் போது, நாம் அவரை சார்ந்திருக்கும் போது அவர் நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராம். परमेश्वर के सामने हम जो खड़े हैं, उन सारे जो भी चीज़ हो उनके पास आने के समय, उसको पुकारने के समय, उसके शरण लेने के समय परमेश्वर हमारे सारे दुख को और खुशी में बदल देगा. அவர் இன்னொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக நம்முடைய தேவன் எதை மாற்றுகிறார் என்றால் அவர் சிறையிருப்பை மாற்றுகிறாராம். दूसरा हम किसके बारे में देखने वाले हैं? वह बंधन से बदलाव लाता है. ஏசாயா 61 அதிகாரம் வசனம் 1 இப்படியாக இருக்கிறது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று ஏசாயால நாம் படிக்கிறோம். ஏசாயா के पुस्तक 61 अध्याय वचन में ऐसा लिखा है, हमारे यीशु मसीह इस दुनिया में सारे बंधनों को छुटकारों को मुक्ति दिलाने के लिए आए. நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்றால் கட்டுண்டவர்களை, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவதற்காக கர்த்தர் வந்தாராம். பாவம் என்கிற சிறையிருப்பு, சாபம் என்கிற சிறையிருப்புல மாட்டிக்கொண்டிருக்கிறதான் இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு. இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை அண்டும் போது, நம் கர்த்தரை நாம் சார்ந்திருக்கும் போது அவர்தான் நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறாராம். கல்வாரி சிறையில், கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நமக்காக நாம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் நின்று நம்முடைய எல்லா சிறையிருப்புகளிலிருந்து அவர் நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாராம். இப்போ வேதத்தின் வழியாக ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்ப்போம். யோபு என்கிற பக்தனை குறித்து நாம் பார்க்கும்போது வியாதி என்கிற சிறையிருப்பு, இழப்பு என்கிற சிறையிருப்பு, எல்லாவற்றையும் இழந்து போன யோபு அவ்வளோ செல்வந்தராய் வாழ்ந்ததான யோபுக்கு வந்ததான சோதனை ஒரு சிறையிருப்பாக இருந்தது. யோபு ஒரு பெரிய அந்தஸ்து சீமானாக இருந்தாராம். யோபு 1 அதிகாரம் வசனம் 3-4 நம்ம படிக்கும்போது 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகள் மிருகங்கள் இருந்தது. இவை அனைத்தையும் ஒரே நாளில் இழந்து போனார் யோபு. अय्यूब के पुस्तक 1 अध्याय वचन 3 में ऐसे लिखते, उसके पास 7,000 बकरी, 3,000 ऊँट, 500 गाय, 500 बैल, सारे एक ही दिन में, एक ही क्षण में पूरे खो गए. ஆனாலும் அரண்மனைக்குள் வாழ்ந்திருந்ததான யோபு 2 அதிகாரம் 7-8 நீங்கள் வாசித்து பார்த்தால் அரண்மனைக்குள் வாழ்ந்திருந்ததான யோபு இப்பொழுது சாம்பலில் உட்கார்ந்திருக்கிறான். காரணம் என்ன? ஒரு சிறையிருப்பு, இழப்பு என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பில் யோபுக்கு சிக்கி தவிக்கிறது நாம் பார்க்கிறோம். यहाँ पर अय्यूब के पुस्तक 2 अध्याय 7 और वचन में महल में रहने वाले अय्यूब अभी राखी के ऊपर बैठा है. அந்த சூழ்நிலையில் யோபு இவ்வளோ வேதனைகள், இவ்வளோ கொடுமையான சூழ்நிலை இருந்தபோது யோபு தன் நாவினால் கர்த்தரை அவர் என்ன பண்ணலையா? दूषिकविले मरुदलिकविले नाम पार्க்கிறோம். इन सारी चीज़ों में भी अय्यूब ने अपने मुख से परमेश्वर को अपने शब्द में वह पाप नहीं किया. இன்றைக்கு யோபு இருந்த நிலைமையில் நீங்களும் நானும் இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? நம்ம நாவினாலே எவ்வளோ வார்த்தை நம்ம என்ன செஞ்சிருப்போம்? வேதத்தை வாசித்து இருக்க மாட்டோம், ஜபிச்சிருக்க மாட்டோம், சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டோம், வசனத்தை தியானித்திருக்க மாட்டோம். ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறீங்க? நாங்கள் எதற்காக உண்மை தேடி வந்தோம்? இப்படி நம்ம பல கேள்விகளை கேட்டு நம்ம ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோம். ஆனால் யோபு என்ன செஞ்சார்? தன் வாயினாலே அவர் என்ன செஞ்சார்?
கர்த்தரை தூசிக்கவில்லை என்று நம்ம பார்க்குறோம். अगर अय्यूब की जगह में हम रहते तो क्या करते? हम बाइबल नहीं पढ़ते, प्रार्थना नहीं करते, चर्च नहीं जाते, परमेश्वर की आपको आँख नहीं है, क्यों हमें इतने सताते हैं, ऐसी सारी बातें हम बोलकर ऐसे हम पीछे हट गए होते। लेकिन अय्यूब ने क्या किया? अपने मुख से कुछ भी बात भी नहीं किया. நண்பர்கள், யோபின் நண்பர்கள் கூட அவனை பரியாசம் செய்தார்கள். இதில் எல்லாவற்றிலும் இன்னொன்று என்று பார்த்தால், யோபின் மனைவி சொல்கிறார், தேவனை दूषित जीवने विடு என்று परियासम செய்கிறார். इन सारी चीज़ों में जो अय्यूब के दोस्त ने उन्हें बुरी बातें सुनाता है. उनकी पत्नी परमेश्वर की निंदा कर कर तो मर जाओ करके कहता है. लेकिन ஆனாலும் வசனம் என்ன சொல்கிறது? யோபு 42ஆம் அதிகாரம் வசனம் 10 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனே கர்த்தர் அவனுக்கு தந்தரினார். अय्यूब के पुस्तक 42 अध्याय 10 में ऐसे लिखा है, यहोवा ने उनके सारे दुख को दूर किया और जितना अय्यूब के पिछला था उसको दुगुना परमेश्वर ஆசீர்வதியா. இதை கேட்டுக்கொண்டிருக்கதான் என் அருமையானவரே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறீங்க? வியாதி என்கிற சிறையிருப்பா, வேதனை என்கிற சிறையிருப்பா, கவலை என்ற சிறையிருப்பா, எப்படிப்பட்டதான சிறையிருப்பில் நாம் இருந்தாலும் கூட நாம் கர்த்தரை எப்பொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது. என வசனம் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. हमारे जीवन में किस प्रकार के दुख आने से भी कोई हम क्या करना है, पर जितना दुख होने से कुछ भी किस प्रकार के हम दुख में, किस प्रकार के हम बंधन में फंसे हैं, इन सारी चीज़ों हम परमेश्वर के साथ रहने के समय वह हमारे बंधन को वह जरूर मुक्त करेगा. இன்றைக்கு மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறோம், அவர் புலம்பலை மாற்றுகிற தேவனாக இருக்கிறாரா. வசனம் இப்படியாக சொல்கிறது, ரூத் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே நகோமியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படின்னா, நகோமி பெத்தேலிலே இருந்தாள். ஆனால் பஞ்ச நாட்களிலே நகோமி என்ன செய்கிறாள்னா, அங்கிருந்து மோவாப் தேசத்துக்கு போகிறார். தன்னுடைய கணவரையும் 2 பிள்ளைகள் வழியிலே மரித்து போகிறார்கள். அப்பொழுதுதான் நகோமி சொல்கிறார், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனமாக இருக்கிறது என்று புலம்பி அழுகிறாராம். यहाँ पर रूत 1 अध्याय 13 वचन में ऐसा लिखा है, विलाप को आनंद में बदल देगा. बेथलेहम गाँव में रहने वाली नहोमी ने उसने क्या किया, उस अकाल के पड़ने के समय में वह बतेल को छोड़कर मोआब देश में जाकर रहने लगी. रास्ते में उसके पति और 2 बेटों को खो गया. उसने कहता है, परमेश्वर ने मुझे इतना निंदा किया है. நகோமி தன் மருமகளை பார்த்து புலம்பி அழுகிறாள். ஆனால் மறுபடியுமாக அவள் பெத்தேலுக்கு வந்தவுடன் கர்த்தர் கிருபையா அவளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினாரா. वापस बेतेल लौटते समय परमेश्वर उसके विलाप में आनंद में बदल देता, उसका जीवन में बदल आया. அவளுடைய புலம்பலை கர்த்தர் என்ன செஞ்சாராம், ஆனந்த களிப்பாய் மாற்றினாராம். ஒரு மனுஷியை குறித்து நம்ம பார்ப்போம் என்றால், எஸ்தருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஆமான் என்ற துஷ்ட மிருகன் யூத ஜனங்களை அழிக்கும்படிக்கு அவன் ராஜா மூலமாய் கட்டளை வருகிறது. एस्तर 3 अध्याय 13 वचन में ऐसे लिखा है, उस समय दुष्ट आमान ने उन सारे यहूदियों के सारे लोगों को मारने के लिए राजा के पास से अनुमति ले लिया. இதை கேட்ட எஸ்தர் என்ன செய்கிறார்? அவள் அமைதியாக இருக்கவில்லை. அவளும் தன்னுடைய தாதிமார்களும் சேர்ந்து 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தாலாம். या सुनकर एस्तर ने चुपचाप नहीं बैठा, अपने साथियों के साथ बिना 3 दिन खाए पीना वह परमेश्वर के सामने विनती करता रहा. நடந்தது என்ன? எஸ்தர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சிறு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் 9 अध्याय में 1 वचन में ऐसा लिखा है, காரியமே बदलाव आया. எனக்கு அனுமையானவர்களே, இன்றைக்கு கூட நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த விதமான தோல்விகள் இருந்தாலும், எந்த விதமான இழப்புகள் இருந்தாலும் கூட நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் கர்த்தரை இருக பிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார்.
எஸ்தர் 3 நாள் தான் உபவாசம் எடுத்தாலாம். 3 நாள் புசியாமலும் குடியாமல் இருந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தாலாம். அப்பொழுது காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று பார்க்கிறோம். எந்த எஸ்தர், எந்த ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்கு கயிறு சென அதையே திருப்பி ஆமானுக்கு சேர்ந்தது என்று நம்ம பார்க்கிறோம். यहाँ पर क्या लिखता है, आज हम किस प्रकार में, हम दुख में, मुसीबत में रहने से हम परमेश्वर के सामने एस्तर ने क्या किया, 3 दिन बिना खाए पिए उपवास में रहकर प्रार्थना किया, उसके जीवन में परमेश्वर ने एक बदलाव आया। आज हम भी परमेश्वर के सामने रहने के समय जो दुष्ट आमा ने जिसके लिए फंदा बनाया वापस उसी के पास आ गया. இன்றைக்கு நாம் 3 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது அவருடைய நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறாராம். இரண்டாவதாக நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறாரா. மூன்றாவது நம்முடைய புலம்பலை மாற்றுகிறாரா. आज हम 3 कार्य को देखें. पहला, परमेश्वर हमारे दुख शांति में बदलता है, हमारे बंधन को बदलता है, हमारे विलाप को तीसरा आनंद में बदलता है. இன்றைக்கு நாம் எப்பேற்பட்டதான துக்கத்தோடும் கவலையோடும் வருத்தத்தோடு இந்த துக்கத்திலிருந்து என்னால் வெளியில் வர முடியவில்லை, இந்த சிறையிருப்பிலிருந்து என்னால் வெளியில் வர முடியலை, என்னுடைய புலம்பல் எப்போது ஆனந்த களிப்பாய் மாறும் என்று இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் வசனத்தை நாம் இறுக பிடிக்கும்போது, கர்த்தரை நாம் சார்ந்திருக்கும் போது, எஸ்தரை போல நாம் 3 நாள் தேவனுடைய சமூகத்திலே நாம் விழுந்து கிடந்தோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாரா. आज हम किस प्रकार के दुख में रहने के, किस प्रकार में चिंता में रहने से परमेश्वर इन सारी चीज़ों को वह हमारे लिए बदलता है. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கதான எங்கள் அருமையான ஜனங்களுக்கு என்ன விதமான துக்கம் இருந்தாலும் இன்றைக்கு நீர் எல்லாவற்றையும் நீர் மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீர் துக்கத்தை சந்தோஷமாய் நீர் மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். அப்பா, சிறையிருப்பை ஆண்டவரே நீர் நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கு, விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கு எந்த விதமான சிறையிருப்புகள், எந்த விதமான துக்கங்கள், எந்த விதமான புலம்பலாய் இருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க ஒருவரால் மாத்திரமே கூடும். ஆண்டவரே, நீரை எப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.